Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி, நில எடுப்பு குறித்து ஆட்சியரின் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் துவங்கப்பட்டது. பயணிகள் வசதிக்காக பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதற்காக அப்பகுதியில் 1 ஏக்கர் 45 சென்ட் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிப்பு வெளியிட்டார். இது சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்துக்களும் கேட்கப்பட்டன. மேலும் கால அவகாசம் முடியும் முன்பு பொது பயன்பாட்டுக்கு நிலம் தேவைப்படுகிறது என 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பை எதிர்த்து பிரிமியர் லெதர் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன ஆனது, நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக சட்டப்படி முதல் அறிவிப்பை தமிழக அரசு இதழில் தான் வெளியிட வேண்டும். மாறாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அரசு இதழில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் ஆட்சேபங்களை கேட்ட மாவட்ட ஆட்சியரே நிலம் பொது பயன்பாட்டுக்கு தேவைப்படுகிறது என அறிவிக்க முடியாது எனவும் சட்ட விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என கூறி நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான மாவட்ட ஆட்சியரின் 2 அறிவிப்புகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் சட்ட விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றி நில கையகப்படுத்த நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ளலாம் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.